வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் ஏசோஸ்பெர்மியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச பேஷண்ட்டோட ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒலிகோஸ்பெர்மியாவும் கிரிப்டோஸ்பெர்மியா பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஏசோஸ்பெர்மியாக்கும் ஒலிகோஸ்பெர்மியாக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஏசோஸ்பெர்மியாவில் சிங்கிள் ஸ்பெர்ம் கூட இருக்காது. ஸோ இட்ஸ் கால்ட் ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட், அவங்கள ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஆனால் ஒலிகோஸ்பெர்மியானா அவங்களுக்கு கவுண்ட்ஸ் இருக்கலாம். இது வந்து அப் டு 1 மில்லியன் வரைக்கும், ஏதாச்சும் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் டு 1 மில்லியன் இருக்கிறத நம்ம கிரிப்டோஸ்பெர்மியா 1 மில்லியன் டு 10 மில்லியனுக்குள்ள இருக்கிறவங்கள ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு கவுண்ட் இருக்கும், ஆனால் கன்சீவ் ஆகிற அளவுக்கு போதுமான அளவு கவுண்ட் பத்தாது. ஏன்னா ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு டோட்டல் எஜாக்குலேட்ல 39 மில்லியன் கவுண்ட் இருக்கணும். சில பேருக்கு இதுலையுமே கவுண்ட் நல்லா இருந்தா கூட மோட்டிலிட்டி கம்மியா இருக்கும், அவங்கள அஸ்தினோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்ஃபாலஜி கம்மியா இருந்ததுன்னா அவங்கள டெரட்டோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த 3 கண்டிஷனுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒலிகோ, அஸ்தினோ, டெரட்டோஸ்பெர்மியா பேஷண்ட்ஸும் இங்கே வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சில பேரோட ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணுறோம். ஏசோஸ்பெர்மியாவை பொறுத்த வரைக்கும் 70% பேர் வந்து தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒலிகோஸ்பெர்மியாவாகட்டும் கிரிப்டோஸ்பெர்மியா பேஷண்ட் ஆகட்டும் இங்கே கண்டிப்பாக 45 நாள்லேயே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சில ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து மிஸ்டர் விஷ்ணு பிரசாத். இவர் வந்து நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ல ஜஸ்ட் 1.4 மில்லியன் கவுண்ட் தான் இருந்தது. ரெண்டாவது டோட்டல் எஜாக்குலேட் வந்து 4.9 மில்லியன் தான். ஸோ டோட்டல் எஜாக்குலேட்டே 5 மில்லியனுக்குள்ள தான் இருந்தது. மொட்டிலிட்டியுமே ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி ஜஸ்ட் 4% தான் ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி இருந்திருக்கு. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனாமஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதாச்சும் டோட்டல் எஜாக்குலேட் வந்து நான் சொன்னேன் இல்லையா 4.9 தான் இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 45 டேஸ்லேயே 66 மில்லியனா இது ரைஸ் ஆச்சு. அண்ட் தென் மொட்டிலிட்டி வந்தீங்கன்னா டோட்டல் மொட்டிலிட்டி 40% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஜஸ்ட் 45 டேஸ்லேயே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் மிஸ்டர் விஷ்ணு பிரசாத். ஸோ வாழ்த்துக்கள் மிஸ்டர் விஷ்ணு பிரசாத் சார். அடுத்த பேஷண்ட் இவர் வந்து நேம் மென்ஷன் பண்ண வேணான்னு எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நாங்கள் அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணல. பட் இவர்கிட்ட நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 மில்லியன் தான். நாட் ஈவன் விஷ்ணு பிரசாத் அளவு சார் அளவுக்கு கூட இல்லை, அவரை விட ரொம்ப கம்மியாக தான். லெஸ் தேன் 1 மில்லியன் கவுண்ட் வித் 20% மொட்டிலிட்டியோட வந்திருக்காரு. இவருக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருந்திருக்குன்னா வெரி லோ வால்யூம் டெஸ்டஸ், அது 3.8 4.6 cc தான் டெஸ்ட் சைஸ் இருந்திருக்கு. லெஃப்ட் சைடில் கிரேட் 2 வெரிகோசில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 8.7 மில்லியன் டோட்டல் எஜாக்குலேட்டும் டோட்டல் மொட்டிலிட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18.9% டோட்டல் மொட்டிலிட்டியும் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ லெஸ் தேன் 1 மில்லியன்லேருந்து 8.7 மில்லியனும் 18.9 கிட்டத்தட்ட 19% மொட்டிலிட்டியும் வந்த பேஷண்ட். ஸோ நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு இவரும் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து மிஸ்டர் விஜய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6.9 தான் டோட்டல் எஜாக்குலேட் இருந்திருக்கு. ஒரு எம்எல்ல ஜஸ்ட் 2.3 எம்எல்லும் டோட்டல் எஜாக்குலேட் 6.9 மில்லியனும் இருந்திருக்கு. இவருக்குமே ஸ்லைட்லி லோ வால்யூம் டெஸ்டஸ் தான். 9 cc போத் சைட்ஸில் இருந்திருக்கு. ரெண்டு பக்கமுமே வெரிகோசில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எஜாக்குலேட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 62 மில்லியன் கவுண்ட். ஒரு எம்எல்லையே 32.5. ட்ரீட்மெண்ட் முன்னாடி இருந்தது ஜஸ்ட் 2.3 தான் ஒரு எம்எல்ல இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32.5 மில்லியன் கவுண்ட் ஒரு எம்எல்லையே டோட்டல் 2 ml கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 64 மில்லியன் கவுண்ட்டும் 41% டோட்டல் மொட்டிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் 45 டேஸ்லேயே அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜய் குமார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எஜாக்குலேட் வந்து 39 மில்லியன், ஒரு எம்எல்ல 15.6 மில்லியன் இருந்திருக்கு. பட் மொட்டிலிட்டி வந்து ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 1% தான் ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி இருந்திருக்கு. பைலாட்ரல் கிரேட் 1 வெரிகோசில். இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனாமஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாச்சும் ஒரு எம்எல்ஏயே 30.4, முதல்ல இருந்தது 15.6 அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஒரு எம்எல்ஏயே 30.4ம் டோட்டல் எஜாக்குலேட் 76 மில்லியனும் அவருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் அஜய்குமார் சாரோடது. ஸோ இவருமே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து மிஸ்டர் புருஷோத்தமன். இவங்க வந்து ஜஸ்ட் 10 மில்லியன் கவுண்டோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். லோ வால்யூம் டெஸ்டஸ் 5.9 அண்ட் 5.16 cc. லெஃப்ட் கிரேட் 4 வெரிகோசிலும் ரைட் கிரேட் 3 வெரிகோசிலும். இது அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் கவுண்ட் வந்திருக்கு அவருக்கு வித் 10% வந்து ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி. இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்.
ஸோ 3 மடங்கு கவுண்ட் வந்து ஜஸ்ட் 45 டேஸ்லேயே நல்லாவே இம்ப்ரூவ் ஆன பேஷண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் புருஷோத்தமன் சார். ஸோ இவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம், லோ வால்யூம் டெஸ்டஸ் இருக்கு, இருந்தாலுமே இவங்கெல்லாம் ஒலிகோஸ்பெர்மியாவாக தான் இருக்காங்க, ஏசோஸ்பெர்மியாவாக இல்லை. ஸோ லோ வால்யூம் டெஸ்டஸ் ஏசோஸ்பெர்மியா பேஷண்ட் வந்து நம்ம 70% பாசிபிலிட்டி உண்டு, பட் லோ வால்யூம் ஒலிகோஸ்பெர்மியா 100% ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத நீங்கள் இவங்களோட ரிப்போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் நோட் பண்ணலாம். அடுத்து வந்து மிஸ்டர் சண்முகம் சார். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது ஜஸ்ட் 15 மில்லியன் இருந்திருக்கு. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு டோட்டல் எஜாகுலேட் வந்து 55.4 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஜஸ்ட் 45 டேஸ்லேயே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட், இவரும் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து மிஸ்டர் ஜெயகணேஷ் சார். இவர் வந்து 3.2 மில்லியன் கவுண்டோட மைல்டு வெரிகோசீலுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்திருக்காரு. 0% மொட்டிலிட்டி இருந்திருக்கு இவருக்கு. ஏன்னா டோட்டல் எஜாகுலேட்டே 3.2 தான். அண்ட் தென் மைல்டு வெரிகோசீல் இருந்திருக்கு, 0% மொட்டிலிட்டி. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனாமஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டோட்டல் எஜாகுலேட் வந்து 93.86 மில்லியன் கவுண்ட்டும், டோட்டல் மொட்டிலிட்டி 25.40 டோட்டல் மொட்டிலிட்டியும் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் 45 டேஸ்லேயே ஜெயகணேஷ் சார் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 93.86 மில்லியன்லாம் எனாமஸ் கவுண்ட், தாராளமாக நேச்சுரல் கன்செப்ஷன் இவங்க பிளான் பண்ணலாம். அடுத்து வந்து மிஸ்டர் கருப்பு ராஜா. இவங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வரும்போது ஜஸ்ட் 3 மில்லியன் கவுண்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். அண்ட் தென் டெத் ஸ்பெர்மோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்தது, 60% வந்து டெத் ஸ்பெர்ம்ஸ் தான் இவங்களுக்கு இருந்தது. இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட். இவங்களுக்கு வந்து பைலாட்ரல் வெரிகோசீல் இருந்திருக்கு. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனாமஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜஸ்ட் ஃப்ரம் 3 மில்லியன்லேருந்து 133 மில்லியன் 133 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு. வித் டோட்டல் மொட்டிலிட்டி 53%. முதல்ல இருந்தது ஜஸ்ட் வந்து 10% தான் இருந்திருக்கு. அண்ட் தென் 60% டெத் ஸ்பெர்ம் தான். இப்போ டோட்டல் மொட்டிலிட்டியே 53%, அதுலேயும் ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி மட்டுமே 40% வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். 3 மில்லியன்லேருந்து 133 மில்லியனாக அவங்களுக்கு ரேஸ் ஆயிருக்கு ஜஸ்ட் 45 டேஸில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். அடுத்து மிஸ்டர் எடிசன். இவங்க வந்து வரும்போது ஜஸ்ட் 1 மில்லியன் கவுண்டோட நம்மகிட்ட வந்தாங்க. அண்ட் தென் மொட்டிலிட்டி கம்ப்ளீட்டாக 0வா இருந்திருக்கு. அண்ட் தென் இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ 1 மில்லியன் லெஸ் தென் 1 மில்லியன்கிறப்போ கிரிப்டோஸ்பெர்மியா கண்டிஷன் சொல்லலாம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து டோட்டலாக வந்து டோட்டல் எஜாகுலேட் 10 மில்லியன் கவுண்ட் இல்லையா, டோட்டல் எஜாகுலேட் 10 மில்லியன் கவுண்ட் ஆகும். மொட்டிலிட்டி சுத்தமாக 0 இருந்தவருக்கு இப்போ வந்து ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி மட்டுமே 10% வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ கிரிப்டோஸ்பெர்மியாலேருந்தும் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறதுக்கு மிஸ்டர் எடிசனுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் அதிபன். இவங்க வந்து 12.7 மில்லியன் கவுண்ட் டோட்டல் எஜாகுலேட்டோட நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டம்ல எந்த அப்நார்மாலிட்டியுமே இல்லை, எல்லாமே நார்மல் தான். மேபி இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் ஸ்டைலும் அவங்களோட ஜாப் நேச்சரும் கூட ஓவர் பாடி ஹீட்னால கூட கவுண்ட் வந்து குறைஞ்சிருந்திருக்கலாம். ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 113 மில்லியன் கவுண்ட். ஸோ வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் இவரும். அதிபன் சாருமே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட், அவரோட ரிப்போர்ட்ஸ். அடுத்து மிஸ்டர் ஜான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா per ml 14.2 மில்லியன் கவுண்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட் ஒலிகோஅஸ்தினோடெர்டோஸ்பெர்மியாக்கு. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 30.5 per mlலையும் டோட்டல் எஜாகுலேட் 45 மில்லியன் கவுண்ட்டும் இம்ப்ரூவ் ஆன பேஷண்ட் ஜஸ்ட் 45 டேஸ். இவங்க யாருமே 45 டேஸும் எக்ஸீட் ஆகல, 45 டேஸ்லேயே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. அடுத்து மிஸ்டர் செல்வகுமார் சார். இவங்க வந்து டோட்டல் வந்து 4.11 மில்லியன், 1 ml 1.37ம், டோட்டல் எஜாகுலேட் 4.11 மில்லியன் கவுண்டோட மினிமல் ரைட் சைட் ஹைட்ரோசீலோட ரைட் எபிடிடிமல் சிஸ்டோட நம்ம ட்ரீட்மெண்ட்காக வந்த ஒரு பேஷண்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு வித் 50% நார்மல் மார்ஃபாலஜி. ஸோ இது வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ அடுத்த பேஷண்ட் மிஸ்டர் ஜெகநாதன். இவங்க வரும்போது நம்ம கிட்ட ஜஸ்ட் 5.9 மில்லியன் கவுண்டோட ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். லெஃப்ட் சைட் கிரேட் 2 வெரிகோசி, லோ வால்யூம் டெஸ்டஸ். இவங்களுக்கு 7 and 8 cc தான் டெஸ்டஸ் சைஸ் இருந்திருக்கு. அண்ட் தென் ரேபிட் மொட்டிலிட்டி ஜஸ்ட் 3% இருந்திருக்கு. இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 5.9 மில்லியன்லேருந்து 1 mlலையே 25.6 மில்லியன் கவுண்ட் வந்த பேஷண்ட். அண்ட் தென் டோட்டல் எஜாகுலேட் பார்த்தீங்கன்னா 81.92 மில்லியன் கவுண்ட். அண்ட் ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி மட்டும் 26%, டோட்டல் மொட்டிலிட்டி 57% வந்து இம்ப்ரூவ் ஆன பேஷண்ட். இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்.
ஸோ இவருமே 45 டேஸ்லேயே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் தான். அடுத்து மிஸ்டர் மணிகண்டன், இவங்க வரும்போது less than 1 million எக்ஸாக்டா கிரிப்டோஸ்போமியா பேஷண்ட், bilateral grade 4 வெரிகோசில் அண்ட் prostate utricle cyst இருந்த ஒரு பேஷண்ட். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் ஓகேங்களா, கம்ப்ளீட்டா 0% மொட்டிலிட்டி இருந்த பேஷண்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் கவுண்ட்டும் 1 ml 32 மில்லியனும் மொட்டிலிட்டி 59% இம்ப்ரூவ் ஆன ஒரு பேஷண்ட். ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் கார்த்திகேயன், இவங்க வரும்போது நம்ம கிட்ட ஜஸ்ட் 1% மொட்டிலிட்டியோட ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. கான்சன்ட்ரேஷன் பெர் எம்எல் வந்து 10.6 மில்லியன் தான் இருந்திருக்கு. லெஃப்ட் கிரேட் 4 வெரிகோசில் தெரியுதுங்களா. இது வந்து அவங்களோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எஜாகுலேட் 54.9 மில்லியன் கவுண்ட் வித் 25% மொட்டிலிட்டி. இது வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஜஸ்ட் 1% மொட்டிலிட்டியில இருந்து 25% மொட்டிலிட்டி இவங்களுக்கு ரேஸ் ஆயிருக்கு. கவுண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 54.9 மில்லியன் கவுண்ட் வந்து ஜஸ்ட் 45 டேஸ்லேயே ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் மிஸ்டர் கார்த்திகேயன். ஸோ இந்த வீடியோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சிமிலராக இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது வந்து 100% ஒலிகோஸ்போமியா கிரிப்டோஸ்போமியா பொறுத்த வரைக்கும் 100% சித்தால வந்து நீங்கள் இதை சரி பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.